வாழ்த்துதல் சொல்ல விரும்புகின்றேன். இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்னுடைய இருதயத்திலே தேவனானவர் வைத்த அந்த வார்த்தைகளை நான் உங்களிடத்திலே கொண்டு வர விரும்புகின்றேன். இந்த நாட்கள் கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுகின்ற நாட்களாய் காணப்படுகின்றது. ஒவ்வொருவரும் கொண்டாட்டங்கள், களி கூறுதல்கள், தங்களை இந்த உலகமே பிஸியாகி கொண்டிருக்கின்ற நாள். லண்டன் தேசத்தை பொறுத்தவரையிலே people are so busy, especially Christmas time. அவர்கள் சரியான பிஸி. அந்த தேவனுடைய அன்பு அவர்களுடைய இருதயத்தை நிரப்புகின்ற நாட்கள். ஆனால் இன்றைய நாளிலும் நான் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நான் உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? இயேசு கிறிஸ்துவினால் எங்களுக்கு உண்டானவைகள் என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்து மரித்து உயிர்த்தெழுந்து எங்களுக்கு தந்தது என்ன? அந்த அன்பு எங்களுக்கு கொடுத்தது எவ்வளவு பெருமதியான காரியம். அதை ஒரு மனுஷன் நினைத்தால் பெற்றுவிடவே முடியாத காரியம். அந்த தேவன் கிறிஸ்துவின் சாயலாய் பூமிக்கு வந்து தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்தார். அந்த அன்புதான் இயேசு கிறிஸ்துவின் பிரதானமான அன்பாய் காணப்படுகின்றது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 2வது அதிகாரத்திலே அதை அழகாய் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். எப்படி என்றால், நான் 15வது வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். யார் அப்படியானார்? எங்கள் தேவனாகிய கர்த்தர். எப்படியானார்? எங்களை விடுதலையாக்கும்படிக்கு அவர் எப்படியானார் என்று சொன்னால் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் எங்களுக்கு தகப்பனாயிருக்கின்றார். அதனாலே தான் இஸ்ரவேலர்கள் இயேசு கிறிஸ்துவை கல்லெறிந்து கொலை செய்ய முற்பட்டார்கள். ஏனென்றால், நீ மாம்சத்திலே மனுஷனாய் இருந்து கொண்டு கடவுளை உனக்கு பிதா, அதாவது தகப்பன் என்று நீ சொல்லுவது எப்படி? நீ தேவ தூஷணம் சொல்லுகிறாய் என்று சொல்லி அவரை கல்லெறிந்து கொலை செய்யவும் அல்லது சிலுவையிலே அடித்து கொலை செய்யவும் அவர்கள் முற்பட்டார்கள். ஆனால் அவர் சிலுவையிலே தான் மரிக்க வேண்டியது அந்த பிதாவினுடைய தேவனுடைய சித்தமாய் இருந்ததினால் அவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தார். மற்றபடி அவரை கொலை செய்யும்படியோ அல்லது அவர் மேலே எதுக்கும் அவர் அதிகாரம் கொடுக்காதவராயிருந்தார். ஒரு தேவன் எங்களை உண்டாக்குகின்றார். பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் அவர் வார்த்தையாயிருந்தார். அந்த தேவன் எங்களை தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டு பண்ணினார். அவர் எங்களை தம்முடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டு பண்ணும்படி அவர் எங்களை உண்டு பண்ணினார். அவர் உண்டு பண்ணும்போது எங்களுக்கு அவருடைய சாயல் தெரியாது. ஆனால் அவருடைய சாயல் இன்னதென்றும் எங்களுடைய சாயல் இன்னதென்றும் அறிந்த தேவன் அவர். அதனாலே தான் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் உண்டாக்கின தேவன் அவர்களை மீட்கும்படிக்கு தானும் மீண்டும் சதையையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த சரீரத்திலே பூமிக்கு வந்தார். அவர் பூமிக்கு வந்து என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அதே வசனம் சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. இயேசு கிறிஸ்துவின் அவசியம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனுடைய பாவத்தை மீட்கும்படிக்கும் அந்த பாவம் ஆளுகை செய்கின்ற அந்த மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை அழிக்கும்படிக்குமே இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டார். இந்த பூமியிலே பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் இயேசுவின் நாமம் அவசியம். அந்த இயேசுவின் நாமம் இல்லாமல் அவனுக்கு
பாவ மன்னிப்பும் இல்லை. அவனுக்குள்ளே காணப்படுகின்ற மரணத்தின் அதிபதியை, பாவத்தை ஜெயிக்கத்தக்கதான வேறு எந்த ஒரு நாமமும் இல்லை. அப்ப பூமியிலே தேவன் மனுஷனை உண்டு பண்ணினார். அவர் மனுஷனுக்கு நடப்பிக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஆனால் ஆதமும் ஏவாளரும் மீறியதின் நிமித்தம் பூமியிலே பாவம் பெருகிற்று. இதிலே ஒரு காரியத்தை நான் சொல்லி போக விரும்புகிறேன். பிசாசானவன், நாங்கள் சொல்லுகின்ற பிசாஸ் என்று சொல்லப்படுகின்ற மரணத்தின் அதிபதியானவன், தான் கீழே விழுந்ததின் நிமித்தம் தேவ சாயலாயிருக்கிற மனுஷனை அழித்து போட நினைத்தான். முடிவு அழிவு அவனுக்காகிவிட்டது. அவன் நினைத்தான், தேவனுடைய சாயலாயிருக்கின்ற மனுஷரை தான் அழித்து போடுவேன். அப்பொழுதுதான் தேவன் சில காரியங்களை அவன் இருதயத்தில் நினைத்தான். அதை எல்லாவற்றையும் நான் சொல்லிவிட விரும்பவில்லை. அவன் நினைத்தான், மனுஷனை, தேவனுடைய சாயலாயிருக்கின்ற மனுஷனை நான் அழித்து போடுவேன், அவனை நான் மரணத்துக்கு அதிபதியாக இருக்கிறேன், அவர்களுக்கு மரணத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவன் அழிக்க முற்பட்டான். ஆனால் அவனுக்கு தெரியாது தேவனுடைய அன்பு இன்னதென்று. அவன் நினைத்தது அழித்துவிட, தேவன் நினைத்தது எங்களுக்காக அவனை அழித்துவிட. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பு தன்னை கொடுத்து எங்களை மீட்கின்ற அன்பு, எங்களை பிசாசினுடைய கரத்தில் இருந்து பறித்து எடுக்கின்ற அன்பு. எப்படி மனுஷன் இருந்தான் என்றால், ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தோடு, ஜீவிய காலம் என்றால் உயிர் உள்ள நாள் வரைக்கும், அதை விட சொல்றேன்னா இந்த உலகம் உள்ள வரைக்கும் மனுஷனுக்கு மரண பயம் இருந்து கொண்டே தான் இருக்கு. சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு 90 வயது வந்தால் கூட நல்லாத்தான் வாழ்ந்தாலும் ஒரு சிறு வருத்தம் வந்தால் நான் செத்து விடுவீனோ என்கின்ற பயம். அந்த பயம் சாதாரண மரண பயம். நான் அந்த மரணத்தின் பயத்தை சொல்ல வரவில்லை. நரகமும் ஒன்றுண்டு, நித்திய ஜீவனும் ஒன்றுண்டு, நான் நரகத்துக்கு போய்விடுவேனோ என்கின்ற அந்த மரண பயம் மனுஷர்களுக்கு உண்டு. அது அதாவது இருதயத்திலே ஜீவன் உள்ள சிந்தை உள்ளவர்களுக்கு உண்டு, அக்கிரம சிந்தை உள்ளவர்களுக்கு இல்லை. நான் அவைகளை குறித்து பேச வரவில்லை. சாதாரண ஒரு மனுஷன் இருதயத்திலே ஒரு மனுஷனாய் அவன் இருப்பானால், இருதயத்திலே அவனுக்கு மனுஷனுடைய சிந்தைகளும் நினைவுகளும் காணப்படுமானால், அவனுக்கு தெரியும், இது நான் செய்கின்றது தவறு, இது நீதிக்கு ஏதுவானது அல்ல, இது பாவத்துக்கு ஏதுவானது, மரணத்துக்கு ஏதுவானது என்று தெரியும். அதை தெரிந்தும் செய்கிறவன் சிலர்கள் உண்டு. சிலர் அதை தெரிந்தும் விட்டு விடுகிற மனுஷர்களும் உண்டு. நான் கிறிஸ்தவத்தை சொல்லவில்லை, பொதுவாகவே சொல்லுகிறேன், உலகம் முழுவதுமாகவே நான் சொல்லுகிறேன். ஏனென்றால் கிறிஸ்து வரக்கு முன்பு கிறிஸ்தை அறியாமல் அப்படி வாழ்ந்தவர்களோடு இந்த பூமியிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைய நாட்களிலே கிறிஸ்துவின் அவசியமும் கிறிஸ்துவின் அந்த இம்பார்ட்டனும் என்னென்று சொன்னால், தேவன் எங்களுக்காக மரித்தது உயர்த்தது. எப்படி அந்த காரியம் வருகிறது என்று சொன்னால், மரணத்தின் அதிபதியாகிய பிசாசை அவர் ஜெயித்து, எப்படி ஜெயித்தார் என்றால், எந்த பிள்ளைகளை, எப்படியான சாயலுடைய பிள்ளைகளை அழித்து விட வேண்டும் என்று அவன் நினைத்தானோ, அதாவது இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடைய தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற எங்களை அவன் அழித்து விட வேண்டும் என்று நினைத்த அந்த சாயலையே அவர் பெற்று, பிசாசானவன் அழித்து விட நினைத்த அந்த சாயலையே அவர் பெற்று, அதான் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகளுடைய சாயலை. அதாவது பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாய் இருக்க, அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பூமிக்கு வந்தார். அப்ப எப்படி அவர் வந்தார் என்றால், எங்களை போல வந்து அவர் எப்படி ஜெயிக்கின்றார்? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் நம்மை போல வந்து அவனை ஜெயிக்கின்றார். கர்த்தரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற தேவன் மாம்சத்தையும் இரத்தையும் உடையவராகி வந்தார். ஆனால் அவர் பிசாசை எப்படி ஜெயித்தார்? அவனை எப்படி அழித்து போடுகிறார் என்றால், அவன் மரணத்தினாலே எங்களை அழித்து போட நினைத்த அந்த மரணத்தினாலேயே அவர் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து தான் உயிர் தெழுந்து அவனை அழித்தார். எங்களுக்கு எதிரியானவன், தேவனுடைய பிள்ளைகளை அழித்து போடும்படி எதிரியானவன் ஒரு திட்டத்தை போடலாம். அந்த திட்டத்தை வைத்தே
அவனை அழித்து போட வல்லமையுள்ளவரான தேவனாய் இருக்கின்றார். அதனாலே தான் தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புகின்ற ஆயுதம் தேவனுடைய பிள்ளையை அழித்து போடாது. அந்த ஆயுதம் யாராலே எய்யப்பட்டதோ அவனை அழித்து போடப்பட்டது. நான் உங்களுக்கு தெரியும், பைபிளிலே நிறைய உதாரணங்கள் உண்டு. தேவனுக்கு உண்மையாய் இருக்கிறவனை பிசாசானவன் அழித்து போட வெளிப்பட்டால் அவனை அழித்து போடும்படி தேவன் வெளிப்படுவார். அதுதான் தேவனுடைய திட்டமாக இருக்கின்றது. அன்று ஆமானைய மோர்தகாய் ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். நான் அதிக நேரம் எடுத்து விட விரும்பவில்லை. இன்றைக்கும் எங்களுடைய வாழ்விலே போராட்டம் உண்டு. அந்த போராட்டத்தை ஜெயிக்க உதவி செய்கிறவர் தேவன். எங்களுக்கு போராட்டத்தை கொடுக்கிறவன் பிசாசு. மன்னிக்க வேண்டும். எங்களுக்கு சோதனைகளை உண்டு பண்ணும்படி அந்த இச்சைகளை அனுப்பி, கோபங்களை அனுப்பி, மூர்க்கங்களை அனுப்பி, விரோதங்களை அனுப்பி எங்களை அழித்து போட நினைக்கின்றவன் அந்த பொல்லாத பரிசட்டமாகிய பாம்பாகிய பிசாசாகிய லூசிபர். வானத்திலிருந்து தள்ளப்பட்ட வலுசட்டமாகிய பாம்பாகிய லூசிபர், அந்த காலத்தின் இருள், அவன் எங்களுக்கு விரோதமாய் வெளிப்படுவான். ஆனால் அவனை அழித்து விட்டார் என் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் அவனை அழித்ததினால் நான் மீட்கப்பட்டவனாய் இருக்கிறபடியினால், அவருடைய ரத்தம் என் மேல் இருக்கிறபடியினால் அந்த பிசாசானவன் என்னை பேலன் செய்வதில்லை. அதுதான் இரத்தத்தின் வலிமை. பழைய ஏற்பாட்டிலே அதான் கொரிந்தியருக்கு எழுதும்போது அழகாய் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே அதாவது ஒரு மிருகத்தின் இரத்தமானது உங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாயிருந்தால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை சுத்திகரிக்க எவ்வளவு வல்லமை உள்ளதாய், எவ்வளவு போதுமானதாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த இரத்தம் உங்களை சுற்றிலும் இருக்கும் மட்டும், உள்ளும் புறமும் இருக்கும் மட்டும் பிசாசானவனால் தொட முடியாது. அவன் தொட வருவான், ஆனால் அவன் சோதனைக்காரனாய் வெளிப்படுவான். ஆனால் ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நாங்களும் ஜெயிக்கின்றோம். பாவம் செய்து விடும்படி ஒருவன் விழுந்து விடுவான், ஆனால் பிசாசானவன் ஜெயித்து விடுவான். பாவத்தை செய்யாமல் அவன் ஜெயங்கொண்டு வாழ்வானால் தேவன் அவனோடு கூட இருந்து வெற்றியை எப்பொழுது கொடுத்து கொண்டே இருப்பார். ஏனென்றால் என் பிள்ளைகளை மீட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நாங்கள் இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். எங்களை அனுப்புகிற தேவன் எங்களிலே எப்படி இருக்கின்றார், எங்களிலே எவ்வளவு அன்பாய் இருக்கின்றார், எங்களோடு கூட அவர் எப்படி நடக்கின்றார், எப்படி வருகின்றார் என்றதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ரோமர் 8வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகின்றது, அதப்படியெனில் மாம்சத்திலாலே பலவீனமாய் இருந்து நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆய்க்கணைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லி, இதில் இயேசு கிறிஸ்து யார், கடவுளா என்றெல்லாம் கேட்கின்றவர்கள் உண்டு. இந்த வசனத்தை வாசித்துமே கிறிஸ்துவை கடவுளா என்று கேட்கின்றவர்கள் உண்டு. அது எப்படியெனில் சொல்லப்படுகிறார், பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்கள் போல தானும் ஆனார் என்றால் யார் ஆனார்? தேவனாகிய கடவுள், ஆண்டவராகிய கர்த்தர். அவர் கடவுள், அவர் பிள்ளைகள் நாங்கள். அவர் கடவுள், அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் ஆண்டவர், அவர்தான் இரட்சகர். அந்த இயேசு கிறிஸ்து வேறு யாரும் அல்ல. ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவரும், ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் என்று சொல்லப்பட்டவரும், ஏசாயா 9வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே சொல்லப்பட்டவருமாய் இருக்கிற எங்கள் தேவனாகிய ஆண்டவரே
எப்படி வந்து பிறக்கின்றார் என்று சொன்னால், நியாய பிரமாணத்தினால் நிறைவேற்றக்கூடாமல் இருந்ததை அவர் நிறைவேற்றும்படிக்கு எங்களுடைய, அதாவது மனுஷனுடைய சாயலாய் வந்து அவர் பிறந்தார் என்று சொல்லி, அவர் அப்படி தான் கடவுளாய் இருந்தும் கடவுளாய் ஒரு சாதாரண மனுஷனாய் வந்து பிறந்தும் அவர் எப்படி ஆக்குகின்றார் என்றால், 29வது வசனம் சொல்லுகின்றது, அதே ரோமர் 28:29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற்பேறவராய் இருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகங்களை மாற்றுகிறார் என்று சொல்லி, எப்படி என்றால், நாங்கள் இந்த பூமியிலே அநேக சகோதரர்கள் இருக்கின்றோம். அந்த சகோதரர்கள் எல்லாவரையும் நாங்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் சகோதரர்களா. இங்கே பேரிலே மாற்றம் உண்டாயிருக்கலாம், மதத்திலே மாற்றம் உண்டாயிருக்கலாம், மொழியிலே மாற்றம் உண்டாயிருக்கலாம். ஆனால் நாங்கள் தேவனுடைய பார்வையிலே நாங்கள் சகோதரர்களாயிருக்கிறோம். இந்த சகோதரர்கள் எல்லாருக்கும் அவர் முதற்பேறான சகோதரனாய் இருக்கும்படி, எப்படி மாம்சத்திலே அவர் சகோதரனாய் இருக்கும்படி அந்த சாயலை முன்குறித்தார். எந்த சாயலை? கிறிஸ்துவின் சாயலை முன்குறித்தார். பாருங்க, தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு பெரிய அன்பு! நாங்கள் தான் இங்கே நான் பெரியவர், நீ பெரியவர், என்னிடத்திலே கோடி பணம் உண்டு, உன்னிடத்திலே ஒன்றுமில்லை, நீ பிச்சைக்காரன், உனக்கு அதில்லை இதில்லை, எனக்கு டாக்டர் பட்டம் உண்டு, நீ கூலி வேலைக்காரன், நீ அனாத, உனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, வேலை இல்லை, பிச்சைக்காரன், நீ வேலை செய்கிறவன், நான் மேனேஜர். பூமியிலே தான், மனுஷர்களுக்குள்ளே தான் இந்த வேறுபாடு. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலே இந்த வேறுபாடு கிடையாது. நாங்கள் எல்லாரும் எப்படி கிறிஸ்துவுக்குள் நாங்கள் சகோதரர்களாய் இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முதற்பேறான சகோதரனாயிருந்து நான் உனக்கு மன்னிக்கிறது போல நீ உன்னுடன் சகோதரனுக்கு மன்னி இறங்கு. நான் உனக்கு இறங்குகிறது போல நீ மற்றவனுக்கு இறங்கு. நான் உனக்கு செய்கின்றது போல. அதுதான் நான் இன்னொரு காரியத்தையும் கட்டாயம் சொல்ல வேண்டும். பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து பிதாவினுடைய சித்தத்தை செய்த குமாரனாய் நான் இருக்கிறது போல என் சகோதரராய் இருக்கிற நீங்களும் பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து அதை செயற்படுத்துங்கள் என்று ஒரு காரியம் உண்டு. அதை நான் இந்த வேளையில் சொல்ல வரவில்லை. தேவனிடத்தில் வருகின்றவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற காரியம் இந்த அன்பினூடாக விளங்குகின்றது. மற்றது இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் லூக்கா 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை வாசித்துக் கொண்டு போகலாம். வாசித்துக் கொண்டு போது தெரியும், நான் அந்த ஸ்டோரியை சொல்லி போக விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், லூக்காவிலே மரியாளுக்கு தேவதூதன் வந்து வெளிப்படுகின்றான். தேவதூதன் வந்து வெளிப்படும் போது தேவதூதன் சொல்லுகின்றார், நீங்கள் கற்பவதியாகி மரியாளை கிருபை பெற்றவரே வாழ்க என்று சொல்லி, நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், இயேசு என்று சொல்லும் பேரெல்லாம் வைக்கப்பட்டு அது சொல்லப்பட்டு வருகின்றது. அப்படி சொல்லப்பட்டு வரும்போது யோவாஸ்நானன் அங்கு எலிசபெத் என்கின்ற ஒரு மலடி, அதாவது பிள்ளை பெறாமல் எல்லாராலும் அவமானப்படுத்தி குற்றப்படுத்தி சிரிப்புக்கு கேலிக்குமாய் காணப்படுகின்ற ஒரு தாய், விதவை ஏழை தாய். அதாவது அந்த தாய் என்னுடைய கற்பத்திலே யோவாஸ்நானன் பிறக்கின்றார். அந்த யோவாஸ்நானனுடைய தாயை பார்க்க இந்த மரியாள் போகின்றார். போகும்போது யோவாஸ்நானனை கற்பம் தரித்திருந்த அந்த எலிசபெத் தாயார் சொல்லுகிறார், அந்த வாசனம் எனக்கு அதை வாசித்து கொண்டு போது ரொம்ப பிடித்திருந்தது. என்னென்னு சொன்னால், 1வது அதிகாரம் 43வது வசனத்திலே அவர் அந்த வசனம் எப்படி சொல்லுகிறார், என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. சோ மரியாள்
யார்? எலிசபெத்தினுடைய ஆண்டவருடைய தாய். சோ இதிலே இருந்து என்ன தெரிகின்றது? எலிசபெத் சொல்லுகிறார், என் ஆண்டவரை சுமந்து வந்திருக்கின்ற நீ என்னிடத்தில் வர நான் என்ன பாக்கியம் செய்தேன். என்னுடைய ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில். அப்போ இங்கே கிறிஸ்துவானவர் தேவன் என்கின்றது வெளிப்படுகிறது. அந்த தேவனுடைய அன்பு தானுங்க இன்றைக்கு கிறிஸ்தவமா இந்த பூமியிலே இற்ற வரைக்கும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. கிறிஸ்துவானவரை நாங்கள் கொண்டாடுகின்றோம், கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகின்றோம். ஆனால் கிறிஸ்து அவர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே இரட்சகர். அவரால் அன்றி பாவ மன்னிப்பு இல்லை, அவரால் அன்றி நித்திய ஜீவன் இல்லை, அவரால் அன்றி ஒன்றுமே இல்லை. இதுதான் கிறிஸ்தவம் சொல்லுகின்ற காரியம். இதைத்தான் அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்துவானவரும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். அதை கேட்டவர்களும் உண்டு, கேட்காதவர்களும் ஒன்று. அதை பிடித்தவர்கள் தேவனிடத்திலே வருகின்றார்கள். நான் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன். ஏன் இவைகளை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், தேவனுடைய அன்பு சும்மா சாதாரணமான அன்பில்லைகளுக்கு நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அன்பாய் காணப்படுகின்றது. தேவனுடைய பிள்ளைகள் அநேகம் பேர் அதை ஒரு மதமாகவும் மதத்தின் காரியமாகவும் வைத்திருக்கின்றார்கள். எங்களுக்காக மரித்த அன்பே தேவனுடைய அன்பு தவிர எங்களை மதஸ்தவராய் வைத்திருக்கிற அன்பில்லை. இதை நான் வாசித்துக் கொண்டு போகும்போது தேவன் எனக்கு ஒரு வசனத்தை காட்டினார். அந்த வசனத்தில் எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருந்தது. அதனாலே நான் இதையும் சொல்ல விரும்புகின்றேன். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனம். எங்களுக்கு தெரியும் ரூத் என்னுடைய வாழ்க்கை. கணவன் இறந்து விட்டார். தன்னுடைய கணவரினுடைய தாயோடு அவர் பயணம் செய்கின்றார். அங்கு கணவனை இழந்த விதவை எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த விதவையை போவாஸ் என்கின்ற ஒரு பணக்காரன் ஐஸ்வர்யவான் சந்திக்கின்றார். அவர் அந்த ரூத்துக்கு சொல்லுகின்ற வசனம் தான் இந்த வசனம். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதான வசனம் 12வது வசனத்தை அவர் சொல்லுகிறார் என்னென்றால், உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. உன் செய்கைக்கு தக்க, நீ செய்த காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கின்றார், அதற்குரிய பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்னவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்தாய், உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். நிறைவான பலன் கர்த்தருடைய கரத்திலே இருந்து உண்டாகும் என்று சொல்லி, அப்ப அந்த கர்த்தருடைய கரத்திலே இருந்து நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அந்த ரூத் தன்னுடைய கணவனுடைய தாயை பின்பற்றி இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வருகின்றார். அவங்க புறஜாதியாராய் இருக்கிறார். இந்த ரூத் இஸ்ரவேலுடைய சந்ததிக்குள்ளே இல்லை. ஆனால் அந்த ரூத் சந்ததிக்குள்ளே சேர்க்கப்படுகிறார். நாங்களும் ஜூதருடைய சந்ததி அல்ல, இஸ்ரவேலருடைய சந்ததி அல்ல. நாங்களும் புறஜாதியாராய் இருந்து கிறிஸ்துவுக்குள் சேர்க்கப்பட்டவர்கள். சொல்லுவார்கள், அவர்கள் நியாய பிரமாணத்தின் கிறிஸ்தவர்கள், நாங்கள் ஆவியின்படி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. அப்ப பாருங்க, அந்த ரூத் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தபடியினால், தேவனாகிய கர்த்தருக்குள்ளே வந்தபடியினால் அன்று அவளுக்கு அந்த காரியம் உண்டாயிருந்தது. இன்று நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வருகின்றபடியினால் இந்த நிறைவான பலன் எங்களுக்கு கிடைக்கின்றது. நிறைவான பலன் என்கின்றது வேறு ஒன்றுமில்லை, நித்திய ஜீவன் தான். ஏனென்று சொன்னால் அதுதான் நிறைவுள்ள பலன். இந்த பூமியில நிறைவானது எதுவுமே இல்லை. இந்த பூமியிலே நிறைவு உள்ளது ஒன்றுமே இல்லை. நாங்கள் நினைக்கிறோம் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியின் நிறைவு, பூமியில காணப்படுகிற அவ்வளவு கர்த்தருடையது. ஆனால் பூமியில இருக்கின்ற எதுவுமே நிறைவுள்ளதில்லை. நிறைவானது ஒன்று, அவர் கர்த்தரும் ஆண்டவரும் இரட்சகரும் அவருடைய நித்திய ஜீவனும் தான். அந்த நித்திய ஜீவன்
என்று சொல்லி அந்த ரூத்தினுடைய வம்சத்திலே தான் இயேசு கிறிஸ்து பிறக்கின்றார். பாருங்க, அந்த ரூத் யாரோ ஒருத்தி, ஆனா அவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வம்சத்திலே சேருகின்றார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறதான காரியம், நிறைய காரியங்களை நாங்கள் சொல்லிவிடலாம். எபிரேயர் 9:12 நாங்கள் வாசித்து கொண்டு போனோம். ஆனால் நித்திய மீட்பை உண்டு பண்ணும்படி, நித்திய மீட்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மீட்பு சும்மா மீட்பு இல்லைங்க. இன்றைக்கு எங்களை பிடிச்சிட்டு நாளைக்கு பிசாசுன்ற கருத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிற மீட்பு இல்லை. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மீட்பு நித்திய மீட்பு. அதாவது எங்களை மீட்டவர் நித்திய ஜீவனுக்கு என்று மீட்டவர் நித்திய ஜீவனுக்கு எங்களை தந்திருக்கின்றார். அந்த நித்திய ஜீவனை பின்பற்றி போக வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. எப்படி ரூத் தன்னுடைய மாமி கணவன் வந்துவிட்டார், தாய்க்கு கணவன் இல்லை, ஸோ அந்த தாய் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவராய் அங்கு காணப்பட்டது போல போனது போல, அந்த ராஜ்யத்தை பின்பற்றி போனது போல, அந்த ராஜ்யத்தை பின்பற்றி ரூத் போனது போல, அங்கு நிறைவான பலன் கிடைத்தது போல கிறிஸ்து எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். நாங்கள் அந்த கிறிஸ்துவை பின்பற்றி போகும்போது எங்களுக்கு நிறைவான பலனாகிய நித்திய ஜீவன் கிடைக்கும். அந்த நித்திய ஜீவனை கொடுக்கவே இந்த பூமிக்கு கிறிஸ்து வந்தார். பூமியிலே நிறைய காரியங்களை கிறிஸ்து கொடுக்கின்றார். சுகம், பலன், ஆரோக்கியம், விடுதலை, இவைகளெல்லாம் அழிந்து போகும். ஆனால் அழிந்து போகாதது ஒன்று நித்திய ஜீவன். இன்னொரு காரியத்தை நான் இன்றைக்கு துதிக்கிறேன். மெசேஜை ரெடி பண்ணினா பிறகு நான் துதிக்கும் போது ஒரு நிமிடம் கொஞ்ச நேரத்தில் எனக்கு கர்த்தர் கொடுத்ததான காரியம், நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் செழிப்பாய் வாழுகின்றோம் என்று சொல்லி. செழிப்பு என்றால் என்னென்றா, நான் செழித்திருப்பதல்ல செழிப்பு, நான் செழித்திருந்து எனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதல்ல செழிப்பு, நான் செழித்திருந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறது தான் செழிப்பு. அந்த செழிப்பு தான் கிறிஸ்துவின் ஊடாக உண்டாகின்றது. அதனாலே தான் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் என்னில் நிலைத்திருந்து அந்த கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய காரியம், எனக்கு நானே ஜீவனாய், எனக்கு நானே செழிப்பாய், எனக்கு நானே ஆசீர்வாதமாய் இருந்து விடுவது அல்ல, மற்றவனுக்கு ஆசீர்வாதமாய், மற்றவனுக்கு செழிப்பாய். உதாரணத்துக்கு சொல்வதா என்றால், ஒரு மரத்திலே மாம்பழம், நல்ல மாமரத்திலே நல்ல கனிகள் உண்டானால் அந்த கனியினாலே ரோட்டாலே போகின்ற பசியுள்ளவன் அதை புசிப்பான், ஆசையாய் புசிக்க இருக்கிறவன் புசிப்பான், பறவைகள் புசிக்கும். அதனாலே அந்த கனியினாலே அதனாலே மற்றவர்களுக்கு உண்டாயிருக்கின்றது. அந்த இவைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். நிறைவு அதுதான், செழிப்பு அதுதான். செழித்திருப்பது என்பது ஓங்கி வளர்ந்திருக்கிறது, செழித்திருக்கிறது மரம் தான். ஆனால் அந்த மரத்திலே ஒன்றும் இல்லைண்டா அதில் பிரயோஜனம் இல்லை. எந்த பெரிய மாமரமாக இருந்தாலும் ஓங்கி வளர்ந்து செழித்திருந்து அதனால பிரயோஜனம் இல்லைண்டா, பிரயோஜனம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கும்படி தேவன் விரும்புகின்றார். நாங்கள் இந்த வேளையில் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். தேவன் ஆகிய கர்த்தர் எங்கள் பூமிக்குள்ளே வந்து எங்களை எப்படி விடுதலை பண்ணி பாவ மன்னிப்பை கொடுத்து எங்களை செழிப்புள்ளவர்களாய் வைத்திருக்கின்றாரோ, அந்த செழித்து ஓங்கி வளர்ந்த மரம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுமானால் அது ஆசீர்வதிக்கப்படும். அது ஆசீர்வாதமாய் காணப்படாது விட்டால் அது சபிக்கப்படும். ஓங்கி வளர்ந்திருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அதைத்தான் பைபிள் சொல்லுகிறது. ஆனால் மரம் சொல்லலாம், நான் ஓங்கி வளர்ந்திருக்கின்றேன், நான் செழித்திருக்கின்றேன் என்று சொல்லி மற்றவர்களுக்கு முன்பாக நான் பிரமாண்டமாய் இருக்கின்றேன், ஓ நான் தான் பெரிய மரம் மரம் சொல்லலாம். ஆனால் அந்த மரத்தினாலே எந்த பிரயோஜனமும் இல்லை என்றால் அந்த மரம் விட்டு அக்கினியிலே போடப்படும். மத்தேயு 14-13 அதிகாரங்களை நாங்கள் வாசித்தால், அன்பான பிரியமானவர்களே, பிதாவே உம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்.
பிதாவே, உம்முடைய பார்வைக்கு நான் அருமையானவனாய் காணப்பட்டபடியினால் உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சாயலிலே வந்து எங்களுக்கு நீர் நித்திய ஜீவனை உண்டு பண்ணி எங்களை செழிப்புள்ளவர்களாய் நீர் மாற்றியிருக்கின்றீர். நித்திய ஜீவனுக்கு எங்களை நீர் மாற்றியிருக்கின்றீர். அதற்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்களை மாற்றியிருக்கின்றீர். பிதாவே, நீர் எங்களுக்குள்ளே வைத்த ஜீவனானது அது மற்றவர்களுக்கு ஜீவனாயும், எங்களுக்குள்ளே வைத்த ஒளியானது வெளிச்சமானது மற்றவர்களுக்கு வெளிச்சமாயும் காணப்படவும் பிதாவை நான் செழித்து ஓங்கி வளர்ந்த மரமாய் அல்லப்பா, அந்த மரம் பிரயோஜனமுள்ள மரமாய் காணப்படத்தக்கதாய் நீங்கள் எங்களை மாற்றி நடத்தும்படியாக என்னுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.